அப்படியாக இந்த நாட்களிலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக ஆமென். பைபிள் ஸ்டடி காரியங்கள் ஒரு புது வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருவதற்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு நாட்களில் கர்த்தர் தந்த பிறகு நம்ம அதை ஒரு நியூ பைபிள் ஸ்டடிக்குள்ளே நம்ம வருவோம். இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து அதன்படியாய் கர்த்தர் நம்ம நடத்தும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இப்பொழுதும் இந்த வார்த்தைகளின் மேன்மை எங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஜீவனை பெருக பண்ண, ஜீவ ஊற்று, ஜீவ நன்மை, ஜீவ பலன், ஜீவ வார்த்தையின் அதிசயம், அற்புதம் எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களுக்குள்ளே உண்டாகி எங்களை நிலைவரமான ஆவிக்குள்ளே நடத்த எச்சரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம். ஆமென், ஆமென். அப்படியாக இந்த நாட்களில் ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும்படியாக கேட்டோம். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஆமென். பிரைஸ். பாருங்க, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் அவள்னா சபை. இந்த 2026ஆம் ஆண்டில் யாரோடு கூட வர உறுதியாக இருக்கிறது? கர்த்தரோடு, இயேசுவோடு. ஆமென். நம்முடைய ஆத்மா ஆவி அவரோடு கூட நடக்க, அவரோடு கூட இந்த ஆண்டை கடக்க, அவரோடு கூட இந்த 2025ஆம் ஆண்டில் கர்த்தர் எப்படி நம்ம கூட இருந்தாரோ அதே போல் இந்த 2026ஆம் ஆண்டிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாக ஆமென். மன உறுதி, the steadfast. ஆமென். When she saw that she was steadfastly minded to go with her, then she left speaking unto her. ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. When she saw that she was steadfastly minded to go with her. ஆமென். அவளோடு கூட நடப்பதற்கு, யாரோட? நகோமியோடு கூட. நகோமி யாருக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் கடந்த 2025ஆம் ஆண்டில் நம்ம நடத்தினது போல ஆமென். நான் அவரோடு கூட நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்து. எஸ் எஸ், தட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். ஆவிக்குரிய உறுதித்தன்மை. அவரோடு கூட நடக்க உறுதியாக இருக்கிறவங்க ஆமென் உறுதியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். வேறு எதுலேயுமே தங்கள் மனதையோ வேறு எதுலேயுமே தங்கள் காரியங்களையோ செலுத்தவே மாட்டார்கள். அவங்களுடைய டார்கெட் எல்லாம் அவரோடு கூட நடக்கணும், இயேசுவோடு கூட நடக்கணும். சென்ற ஆண்டில் நடந்தது போல் ஒருவேளை நடந்ததில் குறை இருக்கலாம், நடந்ததில் சில காரியங்களில் கவனக்குறைவாக இருக்கலாம். ஆமாம், ஆனால் நான் இந்த ஆண்டு அதை சரி செய்து நடப்பேன். ஒருவேளை சென்ற ஆண்டு நான் விட்டு முட முடியாத சில காரியங்களை நான் தொடர்ந்து, அதுதான் நான் சொன்னேன், நிர்விசாரம். சில காரியங்களில் இன்னும் சபை நிர்விசாரமாக இருக்கிறது என்று சொன்னேன். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் ஒழித்து விட்டு ஆமென். பாருங்கள், மன உறுதி, இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அவளுக்குள்ளே இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்சா தெரியுமா? யார்? நகோமி. அப்புறம் அதை குறித்து பேசலைன்னு போட்டிருக்கு இல்லையா? எப்படி அதை கண்டுபிடித்தால்னா 16-17 வசனங்களை வாசிங்க. அங்கே தான் அதுக்கு ஆன்சர் இருக்குது. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு பாருங்க, ஒரு 7 காரியங்கள் அங்கே சொல்லுகிறான். நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன். நீ எங்கே போக சித்தமாக இருக்கிறீரோ, என்னுடைய சித்தம் அல்ல, என் சித்தப்படி ஊழியம் செய்ய மாட்டேன் இந்த ஆண்டு, என் சித்தப்படி அங்கே போவேன் இங்கே போவேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அல்ல. நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன். நீ எங்கே என்னை போக சொல்கிறீரோ, எங்கே என்னை அனுப்புகிறீரோ, எங்கே நீங்கள் உன் கூட நான் வருவேன், பயப்படாத உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்கே என்னை தட்டி கொடுத்து நடத்துகிறீங்களோ ஆண்டவரே நாங்கள் வருவேன். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். வேறு எங்கேயும் என் சிந்தனை தங்காது. பழகுவேன், பேசுவேன் எல்லாரும் கூட, ஆனால் என் சிந்தனை தங்குகிற இடம் இயேசு. ஆமென். நான் உங்கள் கூட தான் தங்குவேன், உங்கள் கூட தான் இருப்பேன். நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நீ தங்கும் இடத்தில், நீ இளைப்பாறுகிற இடத்தில், நீ சமாதானமாக தங்குகிற இடத்துல நானும் தங்கி இளைப்பாறுவேன்.
நானும் தங்குவேன். அடுத்தது என்னது? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய ஜனம் என்று யாரையெல்லாம் தெரிந்திருக்கிறீங்களோ, உம்முடைய ஜனம்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, ஆமென், அவங்கெல்லாம் என்னுடைய ஜனம். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத ஜனங்களையும் தேவன் யாருடைய ஜனமாய் பார்த்தார்? தன்னுடைய ஜனமாய் பார்த்தார். தேவ ஊழியக்காரன் பிரித்து பார்த்தான். ஆனால் இயேசு என்ன, தேவன் எப்படி பார்த்தார்? தன்னுடைய ஜனமாய் பார்த்தார். பரிதபித்து பார்த்தார், இரக்கப்பட்டு பார்த்தார். எப்படி தாய் தன் பிள்ளைக்காக பரிதபிப்பாளோ இரக்கப்படுவாளோ அதே போல பரிதபிக்கப்பட்டு பார்த்தார். அதே போல இந்த ஆண்டில் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ யாரெல்லாம் நேசிக்கிறீரோ, நான் நேசிக்கிற ஜனங்களை மாத்திரம் நான் நேசிக்க மாட்டேன். நீங்கள் யாரை நேசிக்க சொல்கிறீங்களோ அவங்கள நேசிப்பேன். நீங்கள் யார் மேலே அன்பாக இருக்க சொல்கிறீங்களோ அவங்க மேலே அன்பாக இருப்பேன்ப்பா. நீங்கள் அவங்க மேலே அன்பாக இருக்கிறத பார்த்து நானும் அவங்க மேலே அன்பாக இருப்பேன். நானும் அவங்கள நேசிப்பேன். அவங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்து அவங்கள தள்ள மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து. ஆமென். எப்படி சிலுவையில் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ அதே போல டேக் அப் யுவர் ஓன் கிராஸ். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இந்த ஆண்டு கர்த்தரை பின்பற்றி வர விரும்புகிறவங்க, ஆமென், உங்களுடைய சொந்த சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்றணும். ஆமென். கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையொப்பு கொடுத்திருக்கிறார்கள், அறைஞ்சிருக்கிறார். ஆமென். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். டோட்டல் அடக்கம் பண்ணப்படுகிறதுங்கிறது எதை குறிக்கிறது? ஆமென். எஸ், அண்ட் தேர் வில் ஐ பி பரீட். ஐ வில் பி பரீட். பரீட்னா என்னதுமா? டோட்டல் பரீட்னா என்னது? அடக்கம்னா என்னது? மருந்துக்கு கூட பழைய வாழ்க்கை புதிய ஆண்டில் தலை தூக்கக்கூடாது. கோபமோ எரிச்சலோ இச்சையோ எல்லாமே. ஆமாம், சில பேருக்கு மறிச்சாலும் கண்ணு திறந்துருக்கும், கை ஆடும், கால் ஆடும். அது டெத்து கிடையாது. பரீட்னா தான், பரீடில் தான் எல்லாமே அடங்கிடும். சொச்சம் மிச்சம் கிச்சன்லாம் பரீடில் எல்லாம் போயிடும். அடக்கம் பண்ணிட்டா சொல்லுங்கள், அடக்கம் பண்ணிட்டா எல்லாமே சரண்டர் ஆகிடும். ஸோ டோட்டல் பரீட், டோட்டல் சரண்டர் லைஃப். ஆமென். எஸ், பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரூத்துக்கிட்ட இருந்து கேட்ட நகோமி 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் தன்னோடு கூட வர மன உறுதி. ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், ஸ்பிரிச்சுவல். திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். உங்கள் பழைய காரியங்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு புது லைஃப், நியூ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காக உறுதியாக, நான் சொன்னது போல், நீங்கள் குறிப்பில் ஜெபித்தது போல் ஜெப குறைவுக்காக நிர்விசாரங்களுக்காக ஜெபித்து ஜெபாவிய இந்த ஆண்டில் எப்படி ஆகிலும் நல்ல ஸ்ட்ராங்காக பற்றி கொண்டு. ஆமென். ஸோ இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட்டில், இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸில் இன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வாசிங்களேன். எஸ், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? கர்த்தருடைய சபையில் சிட்சைகள் இருக்கும். இப்போ நான் சொன்னேன், நிர்விசாரம் சொன்னேன். என்ன பாஸ்டர், வருஷத்தின் ஆரம்பத்திலேயே இப்படி சொல்கிறாரு, நிர்விசாரன்றாரு. பாரம் இருக்குது, கேள்விப்படுறேன், பார்க்குறேன். புரியுதா? ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆவியில் வெளிப்படுத்தினா அது உண்மையாக தான் இருக்கும். அப்போ உண்மையாக இருந்து நம்ம போய் அதை உண்மையான கண்களோடு பார்த்தா அது உண்மையாக தான் இருக்குது. ஜெபக்குறைவு இருக்குது. ஆசீர்வாதம் மட்டும் வேணும். அதுக்கு சாலிட் விட்னஸ். இப்போ சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கீழே சபையில் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னாங்க 2 சகோதரிமார்கள், உண்மை ஜபம், எங்கள் வீட்டில் ஜபக்குறைவு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஜபக்குறைவு இருக்குது, ஜபிக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன வந்தது? அவங்க ஜபிச்சா என்ன, ஜபிக்கிறான்னு அவங்களுக்கு என்ன வந்தது? பாரம். ஐயோ என் இனம், ஐயோ என் சகோதரன், ஐயோ என் சகோதரி, ஐயோ என் சபை. பாரம். எஸ், அந்த பாரத்தோடு தான் படிக்கட்டு ஏறி வந்தேன். உண்மை. கடந்த மாதம் போல் இல்லை, கடந்த ஆண்டை போல் இல்லை. நான் தான் ஒன்று பார்க்குறேனே.
ஒன்று தெரியுது எனக்கு. ஸ்தோத்திரம். தாழ்மையாக சொல்லக்கூடாது, அது உண்மை. ஆமாம், அது உணர்த்தப்படுகிறது. எஸ், ஆவியில் உணர்த்தப்பட்டது பேசின ஆவியில் உணர்த்தப்பட்டு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது. ஓஹோ, நினச்சது சரிதான். ஆமாம், நம்ம சும்மாலாம் நமக்கு கர்த்தர் அந்த இது கொடுக்கல, சரியாக தான் கொடுத்துருக்கிறாரு. சரியான ஜபம் இல்லை, உண்மை. பி ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய. பிகாஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள், யூ ஆர் ஸ்பிரிச்சுவல். ஆமென். வி ஆர் த ஸ்பிரிச்சுவல். சும்மா இல்லை, நம்மளை நம்பி தான் பரலோகம் இருக்குது. இதுதான் உண்மை. நம்மளை நம்பி தான் பரலோகம் இருக்குது, சும்மா இல்லை. பிசாசுக்கும் கண்கள் எல்லாம் யாருனாக்கா ஸ்பிரிச்சுவல் மேலே தான். இவங்கள தொட முடியாது. இவங்க செய்கிறத, ஜெபிக்கிறத, இவங்க தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துறத, பேசுகிறத கேட்கவே முடியாது நம்மளால். எல்லாத்தையும் ஒட்டு கேட்கலாம். உலக தலைவர்கள் பேசுகிறத ஒட்டு கேட்கலாம், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பேசுகிறத ஒட்டு கேட்கலாம். நீங்களும் நானும் தேவனிடத்தில் பேசுவதை ஒட்டு கேட்கவே முடியாது. அப்போ யார் பெரிய ஆள் சொல்லுங்கள்? நம்ம பெரிய ஆள். நீங்களும் நானும் பரலோக பாஷையில் ஆண்டவரோடு கூட பேசுகிறது பிசாசுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன் ஜெபிக்கணுன்றது. அதுதான் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி ஸ்பிரிச்சுவல். உறுதியாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் உறுதியாக ஒன்று ஆவிக்குரிய காரியத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆவிக்குரிய காரியத்தில் இருக்குது. நடத்தையில் இருக்குது, வார்த்தையில் இருக்குது, செய்கையில் இருக்குது, அறிவில் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, இன்னும் என்ன விஸ்டமில் இருக்குது. அப்படி ஒன்று ஒன்றா ஆர்டர் போட்டு சாப்பிட தெரியுதில்ல. அது என்னது? அது வந்து உடனே தூக்கிட்டு வந்துடுறானே. ஸ்விக்கி, டொமேட்டோ, பொட்டேட்டோ, அதெல்லாம் பேக்கோடு அலையிறான் ஜனங்களுக்காக. அவன் கஷ்டப்பட்டு அவன் அலைந்து கொண்டே இருக்கிறான். ஜனங்களோட பசியை தீக்கணுமே. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், நமக்கும் எப்படிலாம் வருது பார்த்தீங்களா? எங்கள் இதிலெல்லாம் பார்க்கலாம். எங்கள் வீட்டை டாராகவே அடித்து கிடக்கிறான் உங்கள் ஃப்ளாட்ஸில். ஆமாம், காலையில் டிஃபன் என்ன, மத்தியானம் ஸ்நாக்ஸ் என்ன, சின்ன பொட்டலத்தையும் தூக்கிட்டு வரான். ப்ரைஸ் கார்டு. அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு சோம்பேறி ஆகி வந்தாச்சு. ஆமாம், சின்ன ஒன்றுக்கும் உடனே ஆர்டர் பண்ணு. உடம்பை வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சு அது செஞ்சு அது பண்ணால் எவ்வளோ அருமையாக இருக்கும். ஆமாம், சரி, நான் அதுக்குள்ளே போகல. அப்போ பாருங்கள், சிட்சை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஸ்பிரிச்சுவல் கரெக்ஷன் ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ நான் சொன்னதெல்லாம். இதிலமா பாஸ்டர் தலையிடுவீங்க? தலையிடணும். நீ இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் ரூல்ஸே இருக்குது. அதெல்லாம் இருக்குது, வேதத்திலே இருக்குது. இப்படி தான் இருக்கணும். நமக்கு ஏன்னா நம்ம உலகத்துக்குரியவன் கிடையாது. இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியாது, இஷ்டத்துக்கு நம்ம ஜீவிக்க முடியாது. ஆமாம், நம்ம தேவனுக்குரியவர்கள், கர்த்தருக்குரிய பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். அப்போ நம்ம இப்படி தான் இருக்கணும். ஸோ வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். எஸ், பியரிங் பெர்சிக்யூஷன். அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 37 வரைக்கும் பாருங்கள். உமது நிமித்தம் ஒரு பக்கம் பெர்சிக்யூஷன், பாடுகள் உங்களை அதிகமாக வரும். இந்த ஆண்டில் வரும். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஆண்டில் அதிகமாக பாடு வரும். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவித்து பாருங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அந்த பாடு காலையில் வந்து சாயந்தரம் தானால போயிருங்க. எனக்கெல்லாம் காலையிலேருந்து ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் ட்ரௌசின்னா அது ட்ரௌசின்னு சொல்ல முடியாது. அது வந்து எனக்கு ஒரு மாதிரியான ஒரு இனம் புரியாது. அப்போ எனக்கு தெரியும் ஏதோ கர்த்தர் இடப்பட போகிறார். என்ன குறித்து? மை பர்சனல். என்ன குறித்து? கர்த்தர் என்னோட பேச விரும்புகிறார். அவர் பேச விரும்புகிறதுக்குள்ளே இதோ அடியேன் போய் நின்னுறணும். புரிஞ்சிட்டவங்க கரங்களை போயிடுது. அவர் என்ன பேச விரும்புகிறாரோ அதுக்குள்ளேயே போய். சாமுவேலுக்கு அவர் பேசுறது புரியலை, ஆனால் பாருங்க, இதோ அடியேன். பேசுறது புரியுது ஏலிக்கு, ஆனால் டிம் ஸ்பிரிச்சுவல். நீங்கள் டிம் ஸ்பிரிச்சுவலில் இருந்தால் பேசுறது கர்த்தர் தான் தெரியும், ஆனால் நம்ம குறித்து தான் பேசுகிறாரு. நமக்கு எதுக்கு வம்பு, பேசாமல் இருந்துருவோம், அவர் பாட்டுக்கு போயிடுவார். நோ, திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ். ஆமென். இந்த மதிகேட்டுக்கு நீ ஆளாகக்கூடாது. கர்த்தர் இறங்கி வந்திருக்காருன்னா சும்மா இல்லை. அவர் அங்கேருந்து வந்திருக்காருன்னா சும்மாவாக இறங்கி வந்திருப்பார்? சொல்லுங்கள்.
ஆமென். உங்கள் கூட அவர் ஸ்பிரிச்சுவலில் இடப்படுறாருன்னா சும்மா நினைக்காதீங்க. ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் கூட பேச விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தை இந்த ஆண்டு ஆரம்பத்தில் கர்த்தர் நிறைய பேர் கூட பேசுவார். அது சிச்சை மூலமாக கூட இருக்கும். சில காரியங்களை சிச்சிப்பார். சில காரியங்களை சிச்சைன்னாக்க என்ன சொல்கிறது அதுக்கு? அதுக்கு என்ன பார்த்தீங்க? அங்கே போடுங்க மீண்டும் அந்த எபிரேயர் 12:7, Hebrew 12:7. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? வெரி குட். அப்போ பாருங்க, chastening அப்படிதானா? அதானா? யூ மஸ்ட் சப்மிட் டு கரெக்ஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிசிப்ளின். அப்படி கூட எடுத்துக்கலாம். கரெக்ஷன், சிச்சைங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது இல்லையா? டிசிப்ளின், நோ, chastening, ஓகே. கரெக்ஷன் ஆனது சொல்லுங்கள். ஒரு புது ஆண்டுக்குள்ளே போகும்போது அப்படியே எல்லாத்தையும் அப்படியே திறந்து விட்ட மாதிரி அனுப்ப முடியுமா? 2025 எப்படி இருந்தோம் அப்படியே இருங்கன்னு கரெக்ஷன். அதான் நான் சொன்னேன். ஏவப்பட்டு அந்த பாரத்தோடையே வந்தேன். கரெக்டாக சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது, ஜெபக்குறைவு. கர்த்தர் தான் அவங்க இருந்ததை திறந்துருக்கிறார். இன்றைக்கி வார்த்தைக்கு அது ஒத்தா வருது பாருங்கள். நான் நினச்சே பார்க்கல. எஸ், அதுதான் கடைசியாக ஃபைனலாக ஜெபிக்கும் போது அதுக்காக ஜெபித்தோம். நிர்விசாரம். அப்போ நிர்விசாரம் கடந்த நாட்களில் இதே சிச்சைக்கு ஒரிஜினல் அர்த்தம்லாம் வேறு. கரெக்ஷன், எவ்வளோ கரெக்ஷன் பண்ணிட்டார் ஆண்டவர், எவ்வளோ கரெக்ஷன் பண்ணியிருக்கார். அப்போ கூட சிச்சையை சகித்து வார்த்தையை பின்னுக்கு எறிகிற கூட்டமாக நாம் இன்னும் இருந்தோம்னா பெரிய அளவில் தான் சிச்சை வரும். சங்கீதம் 50 இருக்குல்ல, சிச்சை பகைத்து வார்த்தையை பின்னுக்கு எறிகிறோம். என்ன சொல்லுங்க, என்ன பேசுங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம். நோ. அப்போ ரோமர் 8:35 என்ன சொல்லப்படுகிறது? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு. ஆமென். கிரைஸ்ட் லவ். எஸ், உங்கள் இருதயங்களில் அந்த கிறிஸ்துவின் அபிஷேகம், அந்த ஆவியானுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கணும் தேவ பிள்ளையே. அதுதான் சொல்கிறது. ஆமென். அதில் உறுதியாக இருங்க. அந்த அன்பு ஊற்றப்படணும். எப்படியாவது அன்பு செய்யணும், எப்படியாவது கர்த்தர் அன்பு செய்யணும், எப்படியாவது அந்த அன்பிலிருந்து மற்றவங்களை அன்பு செய்யணும். பாவிகள் மேலே அவ்வளவு இரக்கமாக அன்பு செய்தார். இப்போ இந்த காரியத்தெல்லாம் கேள்வி போட்டுட்டு அவங்கள்ட்ட நான் மூஞ்சை திருப்பிட்டு இருப்போனா நோ, அன்பு செஞ்சு சொல்லுவேன். எஸ், அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரணும். அன்பு செஞ்சு தான் சொல்லுவேன், அன்பு செஞ்சு தான் அவங்கள கரெக்ஷன் பண்ணுவேன். ஆமென். சும்மா கம்பு எடுத்துக்கிட்டு இப்படிலாம் ஆட்டினா வேலைக்காக. ஆமென். அன்பு செஞ்சு தான் கரெக்ஷன் பண்ணும். ஆமென். அப்போது உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் இருந்து இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கரும். Amen. Be more than conquerors through him that loved us. Amen. Yes, அந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் ரோமர் 5:5 சொன்னது போல பரலோக அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய இருதயத்தில் பார்த்து கர்த்தர் ஊற்றுறார். ஏன்? because we are spiritual, because we are steadfastness in spiritual. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உறுதியாக இருக்கிறோம். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு உறுதியாக இருக்கிறோம், பயத்தோடு இருக்கிறோம், நடுக்கத்தோடு இருக்கிறோம். சென்ற ஆண்டு நடந்த எந்த கரெக்ஷனும் இந்த ஆண்டில் துணிகரமாக நான் போகக்கூடாது. என்னை கரெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க, என்னை கண்டிச்சிருக்கிறீங்க, என்னை உணர்த்திருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் கரெக்ஷன் கொடுத்துருக்குறீங்க, அதை காத்து நான் நடக்கணும். ஆமென். அதை காத்து நான் நடக்கணும். ஆமென். அடுத்ததாக கொலோசியர் 2:5 எதிலெல்லாம் ஸ்டெட்ஃபாஸ்டாக இருக்கணும்? சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தோம். கொலோசியர் 2:5 சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தோம், ஆவியின்படி
உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து உங்கள் விசுவாசத்தின் உறுதி. ஆமென். உங்கள் விசுவாசத்தின் ஸ்டேபிலிட்டி ஆஃப் ஃபெய்த். சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தேன், இதுதான் உண்மை. சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தாலும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து. இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் தெரியுமா? இதுக்கு நீங்கள் உறுதித்தன்மை உங்களுக்குள்ள வேணும். உங்களுக்குள்ள அந்த பாரம் இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும். புரியுதா? அந்த உறுதித்தன்மையான பாரம் இது த்ரூ லவ்வில் வரும், த்ரூ ஃபெய்த்தில் வரும், த்ரூ கரெக்ஷனில் வரும், அந்த போல்ட்னஸில் வரும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் தான் அது வரும். சும்மா வந்துடாது. வர்றாங்க போகிறாங்க, கேட்டால் கேட்குறாங்க. கேட்கலன்னா நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே? கேட்கல, நான் என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், நான் நேசித்தேன், அன்பு செஞ்சேன், எல்லாம் கொடுத்தேன், எல்லாம் செஞ்சு பார்த்தேன், எல்லாம் நேசித்து பார்த்தேன், கேட்கல. அப்படி அல்ல. நீ சரீரத்தின்படி தூரமாக இருந்தாலும் ஆவியின்படி அவங்க கூட இருந்து பார்க்கும். எஸ், இது ரொம்ப ஒரு ஆழமான காரியம். ஆவியில் பகுத்தறியணும் அவங்கள. ஆமென். பிரைஸ் காட். புரியுதா? இது இந்த வாட்சிங் டவராக ஒன்று வச்சுருப்பார். ஒரு வாட்சிங் டவரில் ஒரு காவல்காரன் இருக்கிறான்னா அவன் பாட்டுக்கு நல்லா தூங்கிக்கிட்டு பொழுது விடிஞ்ச உடனே டியூட்டி முடிஞ்சதுன்னு சைன் போட்டு போனான்னா அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்குள்ளே அங்கே நிறையா பொருள் களவாடப்பட்டிருக்கும். பிசாசு பார்த்துட்டே இருப்பான், இவனே தூங்குறான். ஆமாம், ஈஸியாக லூட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இவன் தூங்கும்போது இவனுக்கு எந்த டிஸ்டர்பும் கொடுக்கக்கூடாது. அவன் பாட்டு நல்லா தூங்கட்டும். நம்ம பாட்டுக்கு என்ன செய்யலாம்? களவாடிட்டு போயிடலாம், கொள்ளையாடிட்டு போயிடலாம். ஆமாம். எஸ், கண்ணு கருத்துமா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் விழிச்சிருக்கிறத பிசாசு பார்க்கும். ஆமாம். அல்லேலூயா. நீங்கள் விழித்திருக்கிறத பிசாசு பார்க்கும். உண்மை. இவங்க உறுதியாக இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எஸ், ஷோ யுவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். உறுதித்தன்மையை காட்டு. ஆண்டவரே, நான் உறுதியாக இருக்கிறேன். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் விடவே மாட்டார். ஆமென். அடுத்ததாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ விசுவாசத்திலே உறுதியாக இருந்து whom resist steadfast in faith. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. சென்ற ஆண்டு ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆமென். இந்த ஆண்டில் அப்படி இல்லை. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கு. என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆமென். என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நிச்சயமாக என் காரியத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஸ்பிரிச்சுவலில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னா அவன்னா யார்? அவன்னா யார் சொல்லுங்கள். அது சொல்லக்கூட நிறைய பேருக்கு வாய் வர மாட்டேது. பிசாசுன்னு சொல்லுங்களேன். ஆமாம். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். பிரைஸ். Against his attack, rooted, established, immovable. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எந்த பிரச்சனையிலையும் நல்லா ஆழமாக செபிச்சு அசையாமல் சோர்ந்து போகாமல் நீ என்ன பண்ணாலும் சரி நான் உறுதியாக இருப்பேன். நான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன். கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருப்பேன். என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் தொழிலை, என் ஊழியத்தை நீ என்ன நசிச்சு பார்த்தாலும் சரி, என் சரீரத்தை என்ன நீ அசைச்சு பார்த்தாலும் சரி நான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இம்மூவபிள். ஆமென். எஸ். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின. கலாத்தியர் 5:1 கரெக்ட். அங்கே படித்தது கரெக்ட். இங்கே சரி படி.
கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஓகே. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீன மீன்ஸ் freedom. It was for this freedom that Christ set us free completely, liberating us. Yes, அப்படிதானா? Therefore keep standing firm and do not be subject again to a yoke of slavery which you once removed. Amen. உங்ககிட்ட இருந்து ரிமூவ் பண்ணது தான். அடிமைத்தனம் வரவே கூடாது. 25ஆம் ஆண்டில் சொச்சம் மிச்சம் இந்த அடிமைத்தனம் இந்த 2026 வரவே கூடாது. நான் சொல்கிறது முதல்ல ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ப்ரேயர், ஜெபத்தில் உறுதியாக இருங்க. அடுத்தது ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அடுத்தது ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அபிஷேகத்தில் உறுதியாக இருங்க. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ப்ரேயர், ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். Steadfastness in bearing persecution, steadfastness in stability of faith. இவைகளெல்லாம் நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள். இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவதை பார்ப்பீர்கள். இப்படி நம்ம செய்யும்போது ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். நான் இங்கிலீஷ் பைபிள்லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எலமெண்ட்ஸ் ஆஃப் சீன் இன் அப்படின்னா, எலமெண்ட்ஸ் மீன்ஸ் காணப்படுகிற ஒன்று. எலமெண்ட் பீப்புள் ஆஃப் எ சர்டன் டைப். ஆமென். அப்படிப்பட்ட சிலரை நமக்கு கர்த்தர் காண்பிப்பார். அப்படிப்பட்ட சிலரோடு கூட நமக்கு என்ன செய்வார்? ஐக்கியங்களை தருவார். ஆமென், பிரைஸ் காட். எதற்காக தருகிறார்? அதே மாதிரி ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அதே மாதிரி உறுதித்தன்மை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 14ஆம் வசனங்கள் வரை. நான் அடைந்த, அது உங்களுக்குள்ளே கூட வரும். அது காணப்படுகிறது, உங்களுக்குள்ளே வரும். உங்களுக்குள்ளே இந்த ஆண்டிலே ஒரு நிச்சயம் வந்துடும். ஒரு எலமெண்ட் மீன்ஸ் அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே வரும். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். எல்லாம் செஞ்சாச்சு, ஜெபிச்சாச்சு, கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரு, சபையில் ஆத்துமாக்களை தந்துட்டாரு. போன வருஷத்தை கடந்த நாட்களை விட நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது, நிறைய ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறது, நிறைய காணிக்கை வருது, தைத்து நல்லா சரியாக கொடுக்குறாங்க, பில்டிங்குக்கு நம்ம கேட்டோம், கேட்க தர்றாங்க. நோ, அது அடைந்தாயிற்றுன்னு அல்ல, அது எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அல்ல. ஆமென். அதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், அது முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் விட்டுறலாம், அப்படி அல்ல. அடைந்தாயிற்று, இதுதான் நான் சொல்கிறேன். நிர்விசாரம் சபையில் வர்றதுக்கு காரணம் இதுதான். நான் அடைந்தாயிற்று. முன்ன மாதிரி பிரச்சனை இப்போ இல்லை, முன்ன மாதிரி கடன் இப்போ இல்லை. முன்ன மாதிரி கடன் தொழிலிருந்து ஆண்டவர் எங்களை விடுவிச்சுட்டு வர்றார். கடன் தொழிலிருந்து நிறைய நன்மையை தந்து எங்களை ஆஸ்வதிக்கிறார். எங்ககிட்ட நன்மை இல்லைன்னா அதெல்லாம் நடக்குமா? இவங்களாகவே நினச்சிக்கிறது. இதுதான் இந்த இது நான் அடைந்தாயிற்று. நான் அடைந்தாயிற்றுன்னா என்னது? நாட் அஸ் தோ ஐ ஹேட் ஆல்ரெடி அட்டைன்ட். ஆமென். எஸ், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானே. நான் சரியாக இருக்க போய் தானே எனக்கு இதெல்லாம் கிடைக்குது. நான் சரியாக இருக்க போய் தானே, என்கிட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்க போய் தானே ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் தர்றாரு. இல்லைன்னா தருவாரா? ஆமான் ராஜாவுக்கு சரியாக இருந்த மாதிரி தான் இருந்தான். ராஜாவால் கண்டே பிடிக்க முடியல, அகஸ்வேரோவால் கண்டே பிடிக்க முடியல ஆமானை பற்றி. ஆமானை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆமாண்ட ஆவியை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரை கர்த்தர் கொண்டு வந்தாருங்க? எஸ்தர். முர்தக்காய் மூலமாக எஸ்தரை உள்ளே கொண்டு வந்தார் இல்லையா? ஆமென். ஆவிகளை பகுத்தறியறது. ஆமான் எல்லாம் சொல்லிட்டாரு, தூக்கு மேடை ஆயத்தம் பண்ணு ஆமான். ஆமென். யாருக்கு ஆயத்தம் பண்ணுன்னு இவன் நினச்சிட்டான், மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணன்னு நினச்சிட்டான். ஆனால் அது ஆயத்தம் பண்ணது யாருக்குன்னு தெரியாது. எஸ், இதுதான் நிர்விசாரம்.
நம்ம நிர்விசார சாங்கோபத்தில் நம்ம இருந்தால் வெறும் ஆஸ்வாத்து மேலேயும் வெறும் எக்ஸ்பெக்டேஷன் மேலேயும் ராஜாக்கிட்டேருந்து என்ன வாங்கலாம், ராஜாக்கிட்டேருந்து என்ன தேவன்கிட்டேருந்து என்ன நன்மையை பெறலாம், எப்படி வந்து பார் போய் பார் நம்ம இருந்தோன்னா தட் இஸ் த நிர்விசாரம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி. எதற்காக ஆண்டவர் என்னை பிடிச்சாரோ, எதற்காக ஆண்டவர் என்னை அழைச்சாரோ, எதற்காக. ஆமென். எஸ், அதற்கு பாருங்க, திஸ் கோல் ஆஃப் பீயிங் கிரைஸ்ட் லைக். அவரை போல நான் மாற, அதான் என் டார்கெட். அவரை போல நான் மாறணும், அந்த சாயலாக நான் மாறணும். அதுதான் என்னுடைய டார்கெட். இப்போ இருக்கிற சாயல் போதாது, இது திருப்திப்படக்கூடாது. இந்த ஊழியம், இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த இது போதும். இப்படியே வண்டி ஓட்டலாம் கொஞ்ச நாளைக்கு வண்டி. நோ ஆமே, பி கிரைஸ்ட் லைக். அவரை போல மாறு. அடுத்தது சீக்கிரம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இதுதான். அப்போ ஹேவிங் எ கோல். உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு டார்கெட் இருக்கணும், கோல் இருக்கணும். டார்கெட், ஒரு கோல். இதுதான் கோல், இதுதான் ஸ்பிரிச்சுவல் கோல். இந்த கோல் இருக்கணும், இதில் உறுதியாக இருக்கணும். இது உங்களுக்குள்ளேயே கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஆமென். காணப்படுகிறது, உங்களுக்குள்ளே அது காண வைப்பார். உங்களுக்குள்ளே கரெக்ஷன், உங்களுக்குள்ளே சரி பண்ணுறதை சரி செஞ்சு வைப்பது எல்லாருக்குள்ளே இருக்கும். நீங்கள் நல்லா உறுதியாக ஜெபிச்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இது இருக்கும். வித் ஹம்பிள்னால் நீங்கள் இருக்கும்போது வரும். நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். பின்னானவைகளை மறக்க தெரியணும், காயங்களை ஆற்ற தெரியணும். உங்கள் காயங்களை நீங்களே ஆற்றணும், அதில் உறுதியாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அதில் இருக்குது. ஆமாம், அடுத்தவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, நான் காயப்படுத்தாமல் விட மாட்டேன். காயப்படுத்திட்டு தான் மறு வேலை. ஆமாம், நீங்கள் அடைந்தாயிற்று, பதிலுக்கு பதில் தீர்மானம் பண்ணிட்டீங்க, செய்யணும்னு கூட இல்லை, உள்ளத்தில் தீர்மானம் எடுத்துட்டீங்க. அது உங்களை விடாது. பிசாசு அந்த கோலை என்ன செய்யும் தெரியுமா? ஹெவன் கோலை தனக்கேற்ற கோல் மாதிரி செட் பண்ணி வச்சிடும். சேம் சைடு கோல் போட உங்களை ஆயத்தப்படுத்திடும். பார்த்துருக்கீங்களா? சில ஃபுட்பால் மேட்சில் பார்க்கலாம், சேம் சைடு கோல் போட்டுரும். ஐயோன்னு தலையில் அடிச்சு, டூ லைட். அம்பேட்ட போய் நான் தெரியாமல் போட்டேன், தெரியாமல். சேம் சைடு. There is the rule in game. There is the rule in spiritual. Careful. Amen. அந்த ரூல் இருக்குது. Amen. ஸோ வேதம் சொல்லுகிறது, உன் கோல் என்ன, உன் டார்கெட் எது, அதில் சரியாக இருக்கு. அடுத்ததாக பாருங்கள், வேதம் சொல்லுகிறது டிசிப்ளின், ஒழுக்கம். ஆமென். அதில் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ஸ்பிரிச்சுவலில் நெக்ஸ்ட் திங் என்னது? டிசிப்ளின். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25, 26, 27. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள், இந்த வசனமே சுத்தி வருது. யூத் மீட்டிங்கில் வருது, அப்புறம் இங்கே வருது. போன மாதம் 3 நாள் ஃபாஸ்டிங்கில் வந்துச்சு. பாருங்க, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு அதான் ஒரு கோல், ஒரு டார்கெட். என் கூட போராடுறது யாரு? ஆமென். சிலம்பம் பண்ணுறது சும்மா அப்படி ஆகாயத்தில் அடிச்சுக்கிட முடியுமா? காற்றுல ஏறல சிலம்பம் பண்ணால் அது சரி வருமா? நம்மளாகவே அப்படி பண்ணால் சரி வருமா?
யாரு கூடயாவது பண்ணணும், யார் கூடயாவது இருக்கணும், யாராவது அங்கே இருக்கணும், ஒரு பர்சன் இருக்கணும் இல்லையா? ஆமாம். அப்போ தான் அது நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென். எஸ். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். But I keep under my body and bring into subjection, lest that by any means, when I have preached to others, I myself should be a castaway. பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறியும். ஏதோ ஒரு காரியம். எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? அது என்னது? ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். எலியாவுக்கு ஒரு பயத்தின் ஆவி. யார் நிமித்தம் பயத்தின் ஆவி? ஜெசபெல் ஆகாப். இது வார்ஃபேர் ஸ்பிரிச்சுவல். பாருங்கள், இப்படியே வரும் வார்ஃபேர் ஸ்பிரிச்சுவலில் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு விரோதமாக எழுப்புவாங்க. பயப்படக்கூடாது. ஆமென். அதுக்கு பயந்துட்டான் அவன். அதுக்கு பயந்தா நீ ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் அதுக்கு தான் உன்னை அங்கே நிறுத்தி வச்சுருக்கிறார். கரெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே உன்னை தான் வச்சுருக்கிறார். ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது? அந்த ஆவிக்கு பயந்து போய் என்ன எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு போகக்கூடாது. ஓம் மெஷரை நீயே என்ன செய்யக்கூடாது? குறைக்கக்கூடாது. அப்போது கர்த்தருக்கு உங்ககிட்ட ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இல்லை, உறுதித்தன்மை இல்லை, உன்னை நம்பி நான் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இஸ் மஸ்ட். நிறைய பேருக்கு உலகத்தில் இருக்கிற ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸை ஸ்பிரிச்சுவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இங்கேருந்து அங்கே பண்ணாத, அங்கேருந்து இங்கே பண்ணு. ஆவிக்குரிய காரியத்தில் உறுதித்தன்மையை கொண்டு வா. உறுதியாக ஜெபிக்கணும், உறுதியாக விசுவாசத்தில் இருக்கணும், உறுதியாக சோர்ந்து போகக்கூடாது. நான் பார்த்துருக்குறேன் சில சாட்சிகள்லாம். நான் தூரம் இன்னும் எனக்கு சரியாகவே ஃபுல்னஸாக தெரியாது. ஆனால் சில காரியத்துக்காக கர்த்தரிடத்தில் ப்ரைஸிங் பண்ணுறேன். பிள்ளைகள் ஜெயித்திருக்கிறார்கள். ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நான் இந்த ஆண்டு இறுதியில் நான் ஜெயித்திருக்கிறேன். சத்ரு என்னை மேற்கொள்ள பார்த்தான், என் குடும்பத்தை மேற்கொள்ள பார்த்தான், எனக்கு பிரியமானவங்களை மேற்கொள்ள பார்த்தான். ஆனால் கர்த்தர் என்னை கொண்டு ஜெயிக்க கிருபை செய்தார். கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்க. ஆமென். பிகாஸ் உங்ககிட்ட இருக்கிற ஆவிக்குரிய உறுதித்தன்மை. அதுக்காக கர்த்தர்ட்ட பிரைஸ் பண்ணுங்க. இந்த உறுதித்தன்மையை வச்சுக்கிட்டு நான் அடைந்தாயிற்று, முற்றும் தேறினவனானேன்னு நீங்கள் போகக்கூடாது. அங்கே தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். அங்கே தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எஸ். அப்போ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ். ஏன்னா வேதம் சொல்லுகிறது ரன் த ரேஸ். நமக்கு ரேஸ் இருக்கு, நல்ல போராட்டம். அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் பவுல்? நல்ல போராட்டம். அவனுக்கு வந்த போராட்டம்லாம் நல்ல போராட்டமா சொல்லுங்கள். ஆறுகளால் வந்த மோசம், கல்லர்களால் வந்த மோசம், பகைஞர்களால் வந்த மோசம், சொந்த ஜனங்களால் வந்த மோசம்லாம் நல்ல போராட்டமா? எப்படி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது தெரியுமா? ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ஸ்பிரிச்சுவல். இது ரொம்ப முக்கியம். எப்படி உங்களுக்கு ஜபம் முக்கியமோ, விசுவாசத்தோடு கூட சேர்ந்து இது வரும். உறுதித்தன்மை, ஆவிக்குரிய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். ஆமென். ஆவிக்குரிய உறுதி. பவுல் அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் பாருங்கள். நல்ல போராட்டத்தின் ஆவிலாம் ஒன்றாச்சு. உன்னை என்னென்னலாம் பண்ணோம், ஒரேடியாக எங்களை கீழே இறக்கிட்டியாப்பா. நல்ல போராட்டம். கரங்களை வைத்து சொல்லுங்களேன். ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன். அல்லேலூயா. இப்படி வந்தால் தான், டோட்டல் கரெக்ஷனுக்குள்ளே வந்தால் தான் இந்த கெயின் கிடைக்கும். இந்த கெயினுக்குள்ளே சபை வரணும். அதுதான் ஆவியானுடைய ஆசை. ஆமென். அப்போ எடுத்துருங்க. எபிரேயர் 12:1-2 வசனம். எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற
நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். பொறுமையோடு. ரொம்ப முக்கியம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றை, எதையெல்லாம் பாரம்னு கடந்த மாதத்தில் பாரத்தெல்லாம் ஒருவேளை தூக்கி போட்டு வச்சுட்டு ஓடுவீங்கன்னா உங்களால் ஓட முடியாது. உங்களால் டேக் பர்டன் கிரைஸ்ட் பர்டன், என் சுமை லகுவாய். ஆமென். த ஸ்பிரிச்சுவல் பர்டன், டேக் த பர்டன். அதுதான் லகுவாக இருக்கும். மற்ற பாரத்தெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு ஓடினீங்கன்னா உங்களால் ஓட முடியாது. ஆமாம். நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு வார்த்தை. இதை படிக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சமாதானம். இதை படிக்கும்போதெல்லாம் வேதத்தில் சில வார்த்தைகளை நீங்கள் எல்லா வார்த்தையும் அப்படி தான். பர்டிகுலராக நமக்குன்னு காமனாக பேசுகிற வார்த்தை இருக்குது. இது எல்லாருக்கும் பொருந்தும். இந்த வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாரும் யார் படித்தாலும் இந்த வார்த்தையை கண்டுட்டா ஒரு சமாதானம் வரும். 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எஸ். அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்ம பார்த்தோம் 7 விதமான 7-fold கான்சக்ரேஷன் என்று ரூத் 16:1-17 பார்த்தோம். அதை பார்த்து தான் அந்த சர்டிஃபிகேட் நகோமி கொடுக்குறான். அவள் என்ன தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அவள் எதில் மன உறுதியாக இருந்தால், அவளுடைய விசுவாசத்தில், அவளுடைய ஹோப்பில், நம்பிக்கையில், அவளுடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில், அவளுடைய ஆல்டர் லைஃப், ஒப்பு கொடுக்கப்படுகிற ஜீவியம், அனுதினமும் வருகிற போராட்டம் எல்லாத்தையும் சிலுவையில் ஒப்பு கொடுத்து அப்படிப்பட்ட ஜீவியமாகிய ஒரு 7 காரியங்களை நாம் பார்த்தோம். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் இல்லையா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், ஒரு 7 காரியங்களை பார்த்தோம். வேகமாக நான் வருகிறேன், 5 நிமிஷம்தான். இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த வாரத்திலே வரும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். ஆமென். Elisha, the prophet who received a double portion of the Spirit. நம்ம இது போன வாரம் பார்த்தோம். The mantle of Elijah, 1 King 19:19-20 அவன் மேலே போடப்படுகிறது. He left all இல்லையா, அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அந்த உறுதித்தன்மை. எப்படி ரூத் he left all, அதே போல் she left all, அதே போல் he left action. அவனுடைய அந்த ஸ்தானத்தை, தனக்குன்னு ஒரு ஸ்தானம், தனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை. இந்த ஆண்டில் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை வச்சுக்காதீங்க. நான் சொல்கிறேன், பிரேக், அதை ஓட்டைங்க முதல்ல. ஆமென். பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் வரும், ஸ்பிரிச்சுவல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். அதை முதல்ல பிரேக் பண்ணுங்க, அதை முதல்ல ஓட்டைங்க. பவுல் தானே சொல்கிறாரு, என் பிராணனை அருமையாக என்னாதீங்க, உங்களை தாழ்த்துங்க, கம் டு ஹம்பிள். ஆமென். அவன் என்ன செய்கிறான் பாருங்க, உடனே ஏர் மொட்டுகளை நம்ம பார்த்தோம், மரமுட்டுகளால் அதை மாட்டை என்ன செய்தான், அவனுடைய அதில் உறுதியாக இருக்கிறான். தன்னுடைய ஸ்தானத்தில், தன்னுடைய தேவனுக்கும் தனக்கும் என் மேலே என்ன காரியத்தை கர்த்தர் கொடுத்து பேசியிருக்கிறாரோ, என் மேலே என்ன போடப்பட்டிருக்கிறதோ, ஆமென், என்ன ஸ்பிரிச்சுவல் மைண்டு என்னை ஆக்குபை பண்ணி என்னை நடத்துகிறதோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். அது ஒன்ஸு உங்கள் மேலே இருந்தால் உங்கள் மேலே தான் இருக்கும், உங்களை விட்டு எங்கேயும் போகாது. நீங்களாக அதை தூக்கி போட்டால் ஒழிய, இல்லை நீங்களாக உலகத்துக்குள்ளே போய் அதை இழந்தால் ஒழிய, ஆமென், உங்கள் மேலே போடப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும்.
எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்? நீங்கள் எவ்வளோ காலம் உறுதியாக கர்த்தரோடு இருக்கீங்களோ அவ்வளோ காலத்துக்கு இருக்கும். எவ்வளோ காலம் பரிசுத்த வைராக்கியமாக கான்சக்ரேஷனில் உறுதியாக இருந்து அதை காத்துக்கணும்னு எல்லா காவலோடு கூட அதை காத்துக்கணும்னு உறுதியாக இருக்கிறீங்களோ அவ்வளோ காலம் இருக்கும். சவுல் மேலே கூட தான் அந்த அனாயிண்டிங் இருந்தது. அந்த சைன் எல்லாம் அன்றைய தினமே நடந்தது. அன்றைய தினமே வேறு இருதயம் கொடுக்கப்பட்டது. குட் சைன், சில குட் சைன். ஆமென். ஃபர்ஸ்ட் கிங் 9ல், சாரி, ஃபர்ஸ்ட் சாமுவேல் 9ல் பாருங்கள், குட் சைன், நல்ல நல்ல சைன்லாம் அவன்கிட்ட இருந்தது. அதனால் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணார். அதுவும் ஒரு ரீசன் தான். ஆனாலும் பாருங்கள், அந்த ஆரம்ப காலத்தில் நல்லா தான் இருந்தான். போக 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 ஆவிக்குரிய உறுதித்தன்மையில் தான் ஃபெயில். ஆவிக்குரிய உறுதித்தன்மையில் தான் ஃபெயில். அவன் எதில் ஃபெயில் ஆனான்னா டிஸ்ஒபீடியன், கீழ்ப்படியாமையில் தான் ஃபெயில் ஆனான். அப்படி தானே? அவனுக்கு சொன்ன காரியத்தை அவன் செய்யாமல் தான் பார்வைக்கேற்றபடி, இதில் கர்த்தர் பிரியப்படுவார், இதில் கர்த்தர் என் மேலே பிரியமாக இருப்பார், இது நான் அவருக்கு தானே செய்கிறேன், அவருக்கு தானே பண்ணுறேன். பி ஸ்பிரிச்சுவல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். ஆவிக்குரிய உறுதித்தன்மை இருந்தால் தான் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி பேச, சம்மந்தப்படுத்தி காண்பிக்க, சம்மந்தப்படுத்தி செய்ய, சம்மந்தப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உனக்கு அந்த அபிஷேகத்தை தருவார். அதர்வைஸ் அது உனக்கு கிடைக்காது. இதான் ஒன்று, இதான் ஒன்று. அந்த உறுதித்தன்மை கடைசி வரைக்கும் உன்கிட்ட கர்த்தர் பார்ப்பார். கடைசி வரைக்கும் பார்ப்பார். உன் ஜீவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பரலோகம் பார்த்தது அதுதான். இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் கடைசி வரைக்கும் இருக்கான்னு பார்த்தார். கடைசி வரைக்கும். when he hang in cross, ஆமென், அதில் தன்னுடைய ஜீவனை விடுகிற வரையிலும் it is finished. when Lord say ஆமென், உடனே மேலிருந்து ஆன்சர். இந்த தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாய் அவருடைய உறுதித்தன்மை, ஸ்பிரிச்சுவல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அப்படியே பூமியின் மேலே இறங்கி வந்தது. ஜனங்களுக்குள்ளே இறங்கி வந்தது, பாதாளத்துக்குள்ளே இறங்கினது, பாதாளத்தின் வல்லமைகளுக்குள்ளே இறங்கினது. மரித்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எல்லாம் எழுந்தது. இன்றைக்கி தேவ பிள்ளைய உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இந்த ஆண்டு அசைக்கணும். இந்த ஆண்டில் மரித்து கிடக்கிறவங்களை எழுப்பணும். இந்த ஆண்டு பல வருஷமாக சபைக்கு போகாமல், பல வருஷமாக ஆவிக்குரிய அடையாளமே இல்லாமல் கிடக்கிற முழந்தால் படியிடுவோம். மீதியானதை வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். ஆமென். அடுத்த சாட்டர்டே நம்ம பைபிள் ஸ்டடியில் அதை குறித்து பார்ப்போம். இது இட்ஸ் நாட் அ பைபிள் ஸ்டடி, இட்ஸ் அ காமன். ஓகே, பைபிள் ஸ்டடி உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வரும். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், வண்டர்ஃபுல் க்ளோரி. ஆமென். ஜீசஸ் அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு, ஆமென், அப்புறம் அதை குறித்து அவளோடு கூட ஒன்றும் பேசவில்லை. நகோமியாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டு சபையை உன்னோடு கூட வர ஆயத்தமாக இருக்கிறார். நீ எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிற? நீ இன்னும் விட முடியாத காரியங்களை சுமந்து கொண்டே புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறியா? இன்னும் 2026 25 எப்படி இருந்தியோ அங்கே அப்போ எப்படி இருந்த மைண்ட் செட் இருந்ததோ அதே மைண்ட் செட்டோடு கூட இப்பவும் இருக்கியா? அதே சுவாபத்தோடு இப்பவும் இருக்கிறியா? இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், அந்த ரூத், ஆமென், ஒரு 7 விதமான காரியங்களை குறித்து ரூத் 1:16-17 பேசுவதை பார்க்கிறோம். அதை அப்படியே அந்த 2 பாயிண்ட், அந்த 2 வசனத்தை, அந்த 2 வசனம் தாங்க, அந்த 2 வசனம் ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்றினது. ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்றினது. ரூத்தினுடைய ஹிஸ்ட்ரியே மாற்றிடுச்சு. ஆமென். பாருங்கள், உன்னுடைய தீர்மானத்தை பார்த்து அப்புறம் கர்த்தர் உங்ககிட்ட அதை குறித்து எதுவுமே பேச மாட்டார். ஆமென். என் பிள்ளை சொன்னால் அப்படியே செய்வா. ஆமென். முடிவு எடுத்தது தான். என் காரியமாக முடிவெடுத்தது தான். அவன் அதில் உறுதியாக இருப்பான். அவன் ஜெபித்தது தான். அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம நான் விடவே மாட்டேன். கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். நீ அவரை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல
மோசையோடு கூட இருந்தது போல ஜோஷுவா நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் இந்த ஆண்டு உங்களோடு கூட இருந்து ஜெயமாய் நடத்துவார். ஆண்டவரே அப்பா, உறுதியாய் உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் ஜெபத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆமென் உம்மை நோக்கி பார்ப்பதில் உறுதியாக இருக்கிறாங்கப்பா. தங்களுக்கு பிரியமானவனுடைய வாழ்க்கை கட்டப்படணும், தங்களுக்கு பிரியமானவனுடைய வாழ்க்கை கட்டப்படணும். ஆமென் கர்த்தாவே ஆமென். உறுதியாக இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ண ஜெபிக்கிறேன். அவருடைய விசுவாசம் ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டில் ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ஸ்பிரிச்சுவல், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ஃபெய்த், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ஆமென் ஹalleluya praise God praise God praise God amen bearing persecution amen steadfastness amen stability of faith resisting Satan. எவைகளுக்கெல்லாம் எதிர்க்கணுமோ, எந்த பிசாசுகளை எதிர்க்கணுமோ, எந்த ஆவிகள் நமக்கு விரோதமாக எழும்பி இருந்து என்னை குறிப்பிட்ட காரியத்தில் என்னை குழப்பம் பண்ணி கலகம் பண்ணி என்னை கீழே விழத்தாட்டுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் எதிர்த்து நில்லு. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடிப்போம். கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அனுப்போம். கிருபைக்கும் வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிவிடும்.